அந்த பேனா எழுதி கொடுக்குறத அப்படியே பேசுகிறாங்க, ஒப்பிக்கிறாங்க. எப்படி இருந்தவர் தெரியுமா சீமான்? சவுக்கு சங்கர் சீமான் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுவாருங்க. ஆனால் எப்பப்பெல்லாம் இந்த அரசு சவுக்கு சங்கரை அதிகாரத்தை பயன்படுத்தி முடக்க நினைக்குதோ, கைது பண்ணுதோ, அப்பப்பெல்லாம் இந்த கைது தப்பு அப்படின்னு பேசுவார். தனி மனித விருப்பு வெறுப்பு பார்க்காம சவுக்கு சங்கரை கைது பண்ணது தப்பா சரியா, தப்பு அப்படின்னு பேசக்கூடிய ஆள் அப்படி தான் இருந்தார். ஆனால் இப்போ எந்த அளவுக்கு மாறி போயிட்டார் தெரியுமா? இப்போ இந்த பொன்ராஜ் அப்படிங்கிற நபர் தாவேக்கால இருக்க பெண் நிர்வாகிகளை பற்றி இழிவான வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணுறாரு. அதை பற்றி ப்ரெஸ் வந்து சீமான் அவர்கள்ட்ட கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, அது ஆதங்கத்தில் சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்கிறார். என்னதான் ஆதங்கமாக இருந்தாலும், ஒரு சினிமா நடிகர் பின்னாடி இப்படிலாம் போகிறாங்களே அப்படின்னு என்னதான் ஆதங்கப்பட்டாலும், அதுக்காக இப்படி ஒரு இழிவான வார்த்தையை பயன்படுத்தியா விமர்சனம் பண்ணணும்? இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ பெரியார் அவர்கள் தமிழை வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் எல்லாரும் இப்போ எதிர்க்கிறீங்களே. ஆனால் இதுக்கு பெரியாரிஸ்டுகள் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? அவர் வந்து தப்பான எண்ணத்தில் சொல்லலை, தமிழில் வந்து அறிவியல் வளர்ச்சி இன்னும் எதுவும் இல்லை, இப்படின்னா காட்டுமிராண்டி மொழியாகவே இருக்குது, அறிவியல் வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பெரியாரிஸ்டுகள் பதில் சொல்கிறாங்க. அந்த பதிலை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? நான் ஏற்றுக்க மாட்டேன். என்ன தான் ஆதங்கமாக இருந்தாலும் காட்டுமிராண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கக்கூடாது. அதே மாதிரி தமிழில் அறிவியல் வளர்ச்சி சார்ந்த கருத்துக்கள் ஒன்றும் இல்லாமல் இல்லை. அணுக்களை பற்றி, ஆட்டம்ஸை பற்றி தான் தமிழில் குறிப்புகள் இருக்குது. பெரியார் காட்டுமிராண்டின்னு சொன்னது தப்பு தான், என்னதான் ஆதங்கமாக இருந்தாலும். அதே மாதிரி பொன்ராஜும் என்னதான் ஆதங்கமாக இருந்தாலும் அந்த வார்த்தையை பயன்படுத்துனது தப்பு. இழிவான வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. உடனே என்ன பண்ணுவாங்க, தாவேக்கால இருக்கிறவங்களாம் விமர்சனம் பண்ணலையா, இழிவான வார்த்தையை பயன்படுத்தலைன்னா பயன்படுத்தினாங்க, அது தப்பான தப்பு. ஏன் தாவேக்கால இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்தினாங்களா? திமுகவில் இருக்கிறவங்க பெண்களை இழிவாக பேசலையா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க பெண்களை இழிவாக பேசலையா? அதிமுகவில் பாஜகவில் இருக்கிறவங்களாம் பெண்களை இழிவாக பேசி விமர்சனம் பண்ணலையா? தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களே, பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர். அவங்க பாஜகவோட மாநில தலைவராக இருந்தபோது அவங்கள எந்த அளவுக்கு இப்போ இருக்க அரசியல் கட்சிகள் பாடி ஷேமிங் பண்ணீங்க. அப்படியெல்லாம் தாவேக்காவே இல்லை. ஏன் காளியம்மாளை சீமான் அவர்கள் பிசுறு மசுறு உசுறுலாம் பேசலையா? நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டால் அதை ஒரு 30-40 பேர் தான் பார்ப்பாங்க. ஆனால் அதுலேயே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க என்னை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு தான் போவாங்க. என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டு கூட இருக்குது. இது இந்த சமூகத்தோட பிரச்சனைங்க. இப்போ ஒரு ஆணும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க 2 பேரும் மாற்றி திட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பயன்படுத்துகிற கெட்ட வார்த்தை எப்படி இருக்கும்னா, பெண்களை இழிவு பண்ணுற மாதிரி தான் அந்த கெட்ட வார்த்தையே இருக்கும். இது இந்த சமூகத்தோட பிரச்சனை, ஆணாதிக்கத்தோட வெளிப்பாடு. இப்போ தாவேக்கல இருக்கவங்க பேசினாங்களா தப்பு, அதை ஏன் விஜய் கண்டிக்கலை அப்படின்னு கேள்வி கேட்குறது சரி. ஆனால் அந்த பொன்ராஜ் பேசுனது வந்து ஆதங்கத்தோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனம். பொன்ராஜ் பேசினதும் தப்பு, தாவேக்கால இருக்கிறவங்க பேசினதும் தப்பு, திமுகவில் பேசினாலும் தப்பு, நாம் தமிழர் கட்சியில் பேசினாலும் தப்பு, அதிமுகவில் பேசினாலும் தப்பு, கம்யூனிஸ்டில் இருக்கிறவங்க பேசினாலும் தப்பு, யார் பெண்களை இழிவுபடுத்தி பேசினாலும் தப்பு. அதுக்கு ஆதங்கம் ஓதங்கம்ங்கிற வார்த்தையெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. இவருக்கு போய் 19, 21, 24 போய் இவருக்கு ஓட்டு போட்டோன்னு நினைக்கும் போது அசிங்கமாக இருக்குங்க.